எப்படித்தான் சாம்பார் வச்சாலும் ருசியாவே இல்லையா? அப்ப கவலையே படாதீங்க. மணமணக்கக்கூடிய சாம்பாருக்கு நச்சுன்னு 4 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க உங்க வீட்டு சாம்பார். ஸோ எப்படி செய்யலாம் பார்த்துலாம் வாங்க. இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷே வேணாம், அப்பளமும் வேணாம், வடையும் வேண்டாம், வெறும் சாம்பார் மட்டுமே போதும். அந்த அளவுக்கு அல்டிமேட்டா டேஸ்டா இருக்கும். இதுக்கு நம்ம 3 காய் தான் எடுத்துக்க போறோம். அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய். இது மட்டும் தான். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டாவே சாம்பார் அல்டிமேட்டா இருக்கும். அதுல நம்ம செய்யக்கூடிய ஒரு சீக்ரெட்டான ஒரு 4 டிப்ஸை மட்டும் பார்ப்போம். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப்ஸை கவனிங்க. அதாவது முதல் டிப்ஸ்ல என்னன்னா, பருப்பு நார்மலா நீங்க வேக வைப்பீங்க. ஆனா இந்த மாதிரி மணக்கிற மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சில சாம்பார் வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பருப்போட ஒரு பொருள் சேர்க்கணும். அதுதாங்க உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணிருங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணி பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பூண்டு 2 போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி போடுங்க. மெயினா சின்ன வெங்காயம் மட்டும் தாங்க போடணும். கொத்தமல்லி தலைகளை போடுங்க. என்னோட முதல் டிப்ஸ் இதுதாங்க. இந்த பருப்பு வேக வைக்கிற மெத்தடில் தான் வந்து சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் போடக்கூடிய அத்தனை பொருளையும் கரெக்டாக வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் மட்டும் வச்சிருங்க. பருப்பு ரொம்ப குழையக்கூடாது. அடுத்ததாவது புளிங்க. புளி வந்து நெல்லிக்காய் அளவு மட்டும் புளி சேர்த்துக்கங்க. இது அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ மணமணக்க சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம 2வது டிப்ஸ் ரெடி பண்ணிடலாம். 2வது டிப்ஸ் என்னன்னா, குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்களை போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். சாம்பார் வந்து நார்மலா இருக்க சாம்பாருக்கும் இந்த மாதிரி வதக்கி செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுதான் என்னோட 2வது டிப்ஸ். ஸோ இப்போ நமக்கு காய்கறி நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோன்னே இதில் வந்து 1 கப்லேருந்து 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா வேக வச்சுலாம் பாருங்கள். அந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே கலரே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இது மூடி போட்டு குக் பண்ணிடலாம். சில பேர் என்ன பண்ணுறது, காய்கறியும் பருப்பையும் ஒன்றா வேக வச்சுருவாங்க, ஒன்றா குழஞ்சிரும். ஆனால் இந்த மெத்தடில் பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டான சாம்பார் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்க பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, தனியாக எடுத்துருவோம். 3வது டிப்ஸ் என்னென்னா, இந்த பருப்பை வந்து நீங்கள் கரண்டிலே மசிச்சு விட்டு இந்த பருப்பையும் காய்கறியும் ஒன்றா போட்டுட்டு இதில் சேர்க்கக்கூடிய மிளகாய் பொடி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து மாங்காய் வந்து போட்டுக்கலாம். மாங்காயும் போட்டு நல்லா வந்து உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கங்க, கல் உப்பு. இதில் சாம்பார் பொடி தாங்க நீங்கள் சேர்க்கணும். வேறு எந்த பொடியும் சேர்க்கக்கூடாது. சாம்பார் பொடி மாதிரி நீங்கள் குழம்புத்தூள் அரைச்சிங்கன்னா 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூனுக்கு மேலே தேவையே கிடையாது. நமக்கு வந்து பருப்போட கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். காரம் அதிகமாக போச்சுன்னாலும் குழம்போட டேஸ்ட் மாறிடும். புளியோட அளவுகளும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒரே ஒரு நெல்லிக்காய் புளி சேர்த்துக்கங்க. ஏன்னா இதில் நம்ம தக்காளி போட்டுருக்கோம். இப்போ இந்த 3வது டிப்ஸில் சில பேருக்கு வந்து பருப்பு வந்து தண்ணியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் உருளைக்கிழங்கு நீங்கள் மசிச்சு விட்டு கூட கையில், அதாவது பூரி மசாலுக்கு மாதிரி கூட நீங்கள் கரைச்சி விட்டு போட்டிங்கன்னா சாம்பார் வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ ஃபைனலான 4th டிப்ஸ் தாங்க, தாளிக்கிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப மெயின். இதில் நம்ம 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துட்டு இதில் பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் தாளிக்க போடும் போது சேர்க்கக்கூடிய அத்தனை பொருளும் நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் சாம்பார் கமகமக்க இருக்கும். 2 காய்ந்த மிளகாய், சிவப்பு மிளகாய் கிள்ளி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான எங்கள் தோட்டத்து கருவேப்பிள்ளை போட்டேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ சின்ன வெங்காயத்தை வதக்கி போடும் போது தாங்க அந்த சாம்பாருக்கே தனி சுவை. இப்போ ஒரு 2 தக்காளி பழத்தை இதோட போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொத்தமல்லி தலைகளையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த தாளிப்பை ஃபைனலாக சேர்த்து பாருங்க, அவ்வளோதாங்க உங்களோட சாம்பார் அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். இந்த சாம்பாருக்கு அப்பளம், வடை, சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ஸோ மணக்க சாம்பார் செய்யறதுக்கு நான் சொன்ன நச்சுன்னு 4 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னங்க, இனிமேல் சாம்பாரே பிடிக்காது, சாம்பாரே வேணான்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி மறக்காம நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.